உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திருப்பரம்பத்தூர் அருகே திமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலைக்கடையை தாவேக்க அரசு பயன்பாட்டுக்கு திறக்காமல் இழுத்தடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பரம்பத்தூரை அடுத்த காப்பாங்கோட்டூர் கிராம பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த திமுக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிய நியாய விலைக்கடை கட்டடம் கட்டப்பட்டது. தாவேக்க அரசு அமைந்த பின் புதிய நியாய விலைக்கடை பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே கிடப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முதியோர், பெண்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டிய அவலம் நீடிக்கிறது. இதுகுறித்து கேட்டால் உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் புதிய நியாய விலைக்கடையை திறக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மக்கள் இன்னும் கூட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாண்டி தான் போயிட்டு அரிசிலாம் வாங்கிட்டு வராங்க. பொதுமக்கள் வயசானவங்களாம் இருக்காங்க, ரொம்ப தூரம் போகிறாங்க, போயிட்டு வாங்கிட்டு வராங்க. வெயில் டைமில் போய் வராங்க, அது முடியல. கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தாக்கா இது மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தலைமையில தூக்கின்னு வரணும். ஆம்பளைங்க வேலைக்கு போயிடுறாங்க, பொம்பளைங்க தான் கஷ்டப்படுறாங்க. வயசா இருந்துங்க அப்படியே வச்சுக்கின்னு உக்காந்துக்குதுங்க. அங்கே எங்கன்னா போட்டு மறுநாள் 2 நாள் போட்டு எடுத்துன்னு வர்றாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது? எங்களுக்கு ஒரு நல்ல வழி செய்வீங்க தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது இமீடியட்டாக ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். திருப்பரம்பத்தூர் அருகே திமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலைக்கடையை தாவேக்க அரசு பயன்பாட்டுக்கு திறக்காமல் இழுத்தடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பரம்பத்தூரை அடுத்த காப்பாங்கோட்டூர் கிராம பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த திமுக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிய நியாய விலைக்கடை கட்டடம் கட்டப்பட்டது. தாவேக்க அரசு அமைந்த பின் புதிய நியாய விலைக்கடை பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே கிடப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முதியோர், பெண்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டிய அவலம் நீடிக்கிறது. இதுகுறித்து கேட்டால் உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் புதிய நியாய விலைக்கடையை திறக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மக்கள் இன்னும் கூட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாண்டி தான் போயிட்டு அரிசிலாம் வாங்கிட்டு வராங்க. பொதுமக்கள் வயசானவங்களாம் இருக்காங்க, ரொம்ப தூரம் போகிறாங்க, போயிட்டு வாங்கிட்டு வராங்க. வெயில் டைமில் போய் வராங்க, அது முடியல. கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தாக்கா இது மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தலைமையில தூக்கின்னு வரணும். ஆம்பளைங்க வேலைக்கு போயிடுறாங்க, பொம்பளைங்க தான் கஷ்டப்படுறாங்க. வயசா இருந்துங்க அப்படியே வச்சுக்கின்னு உக்காந்துக்குதுங்க. அங்கே எங்கன்னா போட்டு மறுநாள் 2 நாள் போட்டு எடுத்துன்னு வர்றாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது? எங்களுக்கு ஒரு நல்ல வழி செய்வீங்க தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது இமீடியட்டாக ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.